பெயிண்டிங்ஸை திருடுறவங்கள்ட்ட இருந்து பெயிண்டிங்ஸை காப்பாற்றுற ஹீரோ பட் காப்பாற்றின பெயிண்டிங்கை எங்கே வச்சுங்கிறதே மறந்து போகிறாரு. இதனால ஒரு வாழ்க்கை எப்படிலாம் மாறுங்கிற சொன்ன ஒரு படம் தான் ட்ரான்ஸ். இந்த படத்தில் அதிகமாக நிறைய அடல்ட் சீன் இருக்குது. இதை தவிர்த்து நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டன்னிங்கான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். இந்த படத்தோட முக்கியமான ரோலில் எக்ஸ்மேன் யூனிவர்ஸில் சால் சேவியர் நடிச்சிருந்த ஜேம்ஸ் மெக்காய் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அது அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கு சேர்த்து தான். இந்த படத்தில் வர நிறைய சீன் நம்ம இங்கே தான் இருக்கோமா இல்லை ஃபேக்கான வேர்ல்டில் இருக்கோமா நமக்கே தெரியாது. அது எல்லாத்தையுமே கிளியர் அண்ட் கட்டாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்துருக்க மிஸ்டர் லிவ் சேனல் என் பேர் அலெக்ஸ். இந்த படத்தில் வர எவ்ரி சிங்கிள் சீன்லேயுமே ஒரு டீட்டெயில் இருக்கும். அந்த டீட்டெயில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கடைசியில் உங்களுக்கு இந்த படமே புரியும். அதெல்லாம் நான் சொல்கிற விஷயங்களை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த படத்தோட ஹீரோ பேர் சைமன். சைமனுடைய ஒர்க் என்னன்னா காஸ்ட்லியான பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் விற்பார். விற்றதுக்கப்புறம் மீதி இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே சேஃபாக இடத்துல வச்சுக்கணும். இன்கேஸ் யாராவது அந்த பெயிண்டிங்கை திருட வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து இந்த பெயிண்டிங்ஸை காப்பாற்றணும். இது ஒன்று தான் சைமனுக்கு இருக்கிற வேலை. ஒரு நாள் சைமன் வழக்கம் போல பெயிண்டிங்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு கொள்ளை கூட்டம் வருது. அந்த கொள்ளை கூட்டத்தோட தலைவர் பேரு ஃப்ராங்க். ஃப்ராங்க் உடைய நேட்டுங்கிற ஒரு நபர் இருப்பாரு. இவர் நீங்க தமிழ் படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃப்ராங்க் அவங்க டீமும் சைமன் கிட்ட இருந்து பெயிண்டிங் தர ட்ரை பண்றாங்க. பட் சைமன் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறான், பட் அவனால் முடியல. இந்த சண்டையில் சைமனோட தலையில பலம் அடிப்படுது. ஃப்ராங்க் எல்லாருமே அந்த டிராயிங்கை தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஃப்ராங்க் அந்த டிராயிங் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் ஒரு ஃப்ரேம் மட்டும் தான் இருக்கு, ஒரிஜினல் டிராயிங் காணும். இந்த ஒரிஜினல் டிராயிங் யார் எடுத்திருப்பாங்கன்னா கண்டிப்பாக சைமன் எடுத்திருப்பான். இப்போ சைமன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவன் டாக்டரை செக் பண்ணி பார்க்குறாங்க. சைமனுக்கு பழைய நினைவுகள் எதுவுமே ஞாபகம் இல்லாமல் போகுது. அதாவது இந்த மியூசியத்தில் நடந்த ஃபைட், அந்த டிராயிங் எங்கே ஒழிச்சு வச்சோம் எதுவுமே இப்போ சைமனுக்கு ஞாபகம் இல்லை. இதை தெரியாத ஃப்ராங்க் என்ன பண்ணுறாங்கன்னா சைமனை கடத்தி கொண்டு போய் அவனை சித்திரவதை பண்ணுறாங்க. பட் சைமனோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அவங்களும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. பட் சைமன் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ அவங்க நல்லாவே புரியுது சைமனுக்கு அம்னீஷியா இருக்குன்னு. இவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நார்மல் பர்சனாக இருந்தானா கண்டிப்பாக உண்மையை சொல்லியிருப்பான். பட் சைமன் கிட்ட அந்த உண்மை வரலனா அவன் உண்மையாக தான் சொல்கிறான், அவனுக்கு ஞாபகம் வருதுன்னு. இதனால ஃப்ராங்க் என்ன பண்ணுறாருனா சைமனை செக் பண்ண டாக்டர் கிட்ட பேசுகிறாரு. சைமன் கிட்ட இருந்து எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரணும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் செஞ்சுட்டு அதுக்குன்னு ரொம்ப நாள் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு இமிடியேட்டாக வேணும்னா அவர் நீங்கள் ஹிப்னடைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ராங்க் சைமனை ஹிப்னடைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஃப்ராங்க் சைமன் கிட்ட இந்த ஊரில் இருக்கிற ஹிப்னடைஸ் பண்ணுற ஆர்டிஸ்ட் பேர்லாம் கொடுக்குறாரு. அதில் ஏதாவது ஒரு நபர் சூஸ் பண்ண சொல்லும்போது சைமன் எலிசபெத்துங்கிற ஒரு பெண்ணை சூஸ் பண்ணுறான். அது எதுக்காக நீ சூஸ் பண்ணுறது ஃப்ராங்க் கேட்கும்போது ஆல்ரெடி உங்களோட பழகின மாதிரி இருக்கு, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு சைமன் சொல்கிறான். அதனால ஃப்ராங்க்கும் சைமனை எலிசபெத் கிட்ட அனுப்புகிறாங்க. பட் எலிசபெத்துக்கு சைமனை யாருனே தெரியாது. சைமனுக்கு அவங்கள பார்த்த மாதிரியான ஃபீலிங் இருக்குமே தவிர சைமன் எலிசபெத்தும் பழகினதே இல்லை. இப்போ இவங்க பிளான் என்னன்னா சைமன் அவன் காசாவே தொலைச்சிட்டான். அந்த காசாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவன் ஹிப்னடைஸ் பண்ண சொல்கிறான். அதே மாதிரி எலிசபெத் அவன் ஹிப்னடைஸ் பண்ணி காசாவை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் சைமன் நினைக்கிறானா அந்த காசாவிக்கு பதிலாக பெயிண்டிங்ஸை திங்க் பண்ணி பார்க்குறான். அப்படி ஹிப்னடைஸ் பண்ணும்போது பெயிண்டிங்கை திங்க் பண்ணி பார்த்தானா அந்த பெயிண்டிங் எங்கே வச்சிருக்காங்கிற விஷயம் சைமனுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது அந்த விஷயத்த சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சைமனோட உடம்புல ஒரு மைக் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த மைக்கு மூலயமா சைமன் எது சொன்னாலும் அது ஃப்ராங்க்கு கேட்கும். இன்கேஸ் ஹிப்னடைஸ் பண்ணும்போது அவன் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவான், அது எல்லாத்தையுமே இவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு பிளானோட தான் சைமன் உள்ள அனுப்பியிருக்காங்க. இப்போ உள்ள போன சைமனை எலிசபெத் ஹிப்னடைஸ் பண்ணுறாங்க. அந்த ஹிப்னடைஸ் வேர்ல்ல அவனுக்கு என்ன தெரியும் நம்ம காட்டவே இல்லை. இப்போ சைமன் என்ன சொல்கிறான்னா அந்த பொருள் இருக்கிறது என் வீட்டு பீரோன்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது ஃப்ராங்க் உடனே சைமன் கால் பண்ணுறான். அதனால சைமன் ஹிப்னடைஸ்லேருந்து வெளியே வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ சைமனும் ஃப்ராங்க்கும் சைமனோட வீட்டில் இருக்கிற பீரோவில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே காற்றாவி தான் இருக்குது, பெயிண்டிங்கை காணும். அப்படின்னா ஹிப்னடைஸ் பண்ணும்போது சைமன் ஒழுங்காக ஒத்துக்கல. அதாவது அவன் டிராயிங்ஸை பற்றி திங்க் பண்ணாமல் காசாவை பற்றி தான் திங்க் பண்ணியிருக்கான். அதனால இவனை மறுபடியும் எலிசபெத் கிட்ட அனுப்புகிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலை சைமன் செகண்ட் டைம் எலிசபெத்தை மீட் பண்ணுறான். எலிசபெத்துக்கு நல்லாவே தெரியுது சைமன் யாரோ ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு. இதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழைய வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு விட்றாங்க. இதனால இதை கேட்டு இருக்கிற ஃப்ராங்குக்கு அவங்க ஹிப்னடைஸ் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் இதே நேரத்தில் எலிசபெத் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற நோட்டில் எழுதிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, உன்னை யாராவது தாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு அதில் எழுதி காமிக்கிறா. அதுக்கு சைமனும் ஆமாங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். இப்போ எலிசபெத் என்ன பண்ணுறான்னா எழுந்து வந்து சைமன் கிட்ட ஒரு மைக் இருக்கும். அந்த மைக் எடுத்து நான் உங்ககிட்ட தனியாக பேசணும், நீங்கள் வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்கிறா. இப்போ அதே மாதிரி ஃப்ராங்க்கும் எலிசபெத்தும் மீட் பண்ணுறாங்க. இப்போ எலிசபெத் ஃப்ராங்கை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு அந்த பெயிண்டிங்ஸ் வேணும், அந்த பெயிண்டிங்ஸ் எங்கே வச்சாங்கிற விஷயம் சைமனுக்கு தான் தெரியும். அதை
கூட என்னால் ஹிப்னடைஸ் பண்ணி வாங்க முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன உங்கள் டீமில் ஒரு பார்ட்னராக மாற்றணும். எனக்கு நீங்கள் எந்த ஷேரும் தர வேணாம், ஜஸ்ட் நான் உங்கள் டீமில் ஒரு பார்ட்னர் சொல்லிக்கிட்டு எலிசபெத் ஃப்ராங்கோட டீமில் சேர்றான். இப்போ ஃப்ராங்கோட அடியாட்கள் முன்னாடி சைமனை ஹிப்னடைஸ் பண்ணுறாங்க. இப்போ சைமன் ஹிப்னடைஸ் பண்ணுற அந்த வேர்ல்டில் இருக்கான். அந்த வேர்ல்டில் இருக்கும்போது சைமனோட வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சல் ஃபுல்லாக நிறைய டிஷ்யூ பேப்பர் இருக்குது, அது ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. இதனால் பயந்து போன சைமன் என்ன பண்ணுறான்னா உடனே அந்த ஹிப்னடைஸ் வேர்ல்டை விட்டு வெளியே வந்துடுறான். இதை பார்க்குற மற்ற எல்லாருமே எதுக்காக சைமன் வெளியே வந்தான்னு கேட்குறாங்க. அதுக்கு சைமன் இருந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அதை நான் எலிசபெத் கிட்ட தனியாக பேசுகிறேன்னு சொல்கிறான். அதே மாதிரி சைமன் எலிசபெத்தை கூட்டி போய் தனியாக பேசுகிறான். இப்போ இந்த இடத்துல இருந்தால் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. உண்மையாலுமே சைமன் யாருன்னா அவன் ஒரு சூதாட்டக்காரன். அவன் இந்த ஊரில் நிறைய சூதாட்டம் விளாண்டு ஒரு மிகப்பெரிய கடன்காரனாகவே மாறிட்டான். இந்த ஒரு பணத்தை அடைக்கிறதுக்கு அவனுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அந்த ஒரு பணத்துக்காக தான் அவன் அந்த டிராயிங்கவே திருட பிளான் பண்ணான். பட் அவனால் அந்த டிராயிங்கை திருட முடியாது. அதனால இவனுக்கு இன்னொரு நபரோட ஹெல்ப் வேணும். அந்த நம்பர் தான் ஃப்ராங்க். சைமனும் ஃப்ராங்கும் சேர்ந்து தான் அந்த பெயிண்டிங்கை திருட நினச்சாங்க. பட் இதில் என்ன நினச்சுன்னா சைமன் இருந்துட்டு ஃப்ராங்க் மேலே சந்தேகப்பட்டான். எங்கே ஒருவேளை ஃப்ராங்க் தன்னை சாகடிச்சுட்டு அந்த பெயிண்டிங் அவன் மட்டும் கொண்டு போயிடுவானு அவனுக்கு ஒரு பயம். அதனால தான் அன்றைக்கி ஃப்ராங்க் அதை திருட வந்தப்ப சைமன் தடுக்க ட்ரை பண்ணான். அந்த இடத்துல சைமனுக்கு மண்டை குழம்பி அவன் இந்த மாதிரி ஆயிட்டான். இப்போ இதெல்லாம் கேட்ட எலிசபெத் ஃப்ராங்கை மீட் பண்ணுறான். ஃப்ராங்க் எலிசபெத் கிட்ட சைமனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அதுக்கு எலிசபெத் இருந்துக்கிட்டு சைமன் உங்களை பார்த்தா பயமாக இருக்குது, அதாவது சைமனுக்கு உங்க மேலே ஒரு பயமாக இருக்குது, அதனால அவனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணியாகணும்னா நீங்கள் சைமனை பார்த்து பயப்படுற மாதிரி பண்ணியாகணும். இன்கேஸ் சைமன் பார்வையில் நீங்கள் அவனுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் சைமனால் இல்லை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்னு எலிசபெத் சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரியே ஃப்ராங்க் கூட இருக்கிற எல்லா நபர்களையுமே கட்டி போட்டு அவங்கள பயமுறுத்த ட்ரை பண்ணுறாங்க. இப்போ சைமன் நினைக்கிறான்னா இவங்கள டம்மி பீஸு நமக்கு கீழே வேலை பார்க்குற நபர்கள் சொல்லிக்கிட்டு சைமன் நினைக்கிறான். இதனால சைமனுக்கு ஃப்ராங்க் மேல இருந்த ஒரு பயம் இப்போ இல்லாமல் போகுது. இதுக்கப்புறம் அவங்க சைமனை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த இடத்துல இருந்து இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதாவது அந்த மியூசியத்தில் நடந்த விஷயங்கள் இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். சைமன் ஒரு நாள் ஒரு பொண்ணு கூட காரில் போயிட்டு இருந்தான். அந்த பொண்ணோட பேர் மென்ஷன் பண்ணப்படல, நம்ம சும்மா சாரான்னு சொல்லிக்கலாம். இப்போ அவன் சாரான்னு சொல்ல போகிற அந்த பெண்ணோட ரெட் கலர் காரில் போயிட்டு இருக்கான். அவன் இந்த மியூசியத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் அந்த பெயிண்டிங்ஸ் திருடுறதுக்காக ஃப்ராங்க் அந்த இடத்துக்கு வரான். இந்த இடத்துல சைமனுக்கும் ஃப்ராங்க்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. ஃப்ராங்க் என்ன பண்ணுறான்னா சைமன் கிட்ட இருக்க டிராயிங் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஓடி போயிடுறான். இந்த இடத்துல சைமனுக்கு தலையில் பலம் அடிப்படுது. இப்படி அடிப்பட்டதோடய சைமன் அந்த மியூசியத்துட்டு வெளியே வரான். அப்படி வெளியே வரும்போது சைமனுடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் என்னன்னு இப்போ நம்ம காட்டப்படல. இப்போ சைமன் நடந்து போயிட்டு இருக்கும்போது சைமன் ஒரு கார் வந்து ஏற்றுது. அந்த காரில் ஒரு பெண் இருக்கா, அது யாருன்னா சாரா. ஆனால் சைமனுடைய கண்ணுக்கு சாரா எப்படி தெரியுறானா எலிசபெத்தா தெரியுறா. அவன் என்ன பண்ணுறான்னா உடனே அந்த காருக்குள்ள போய் எலிசபெத்தா நினச்சி பேசுகிறான். உண்மையை சொல்லி நீ தான் என் நினைவுகள் எல்லாத்தையும் அழைச்சேன்னு சொல்லிக்கிட்டு எலிசபெத்தை கொல்ல ட்ரை பண்ணுறான். அவன் அந்த ஹிப்னடைஸ் வேலை மட்டும் இந்த மாதிரி பண்ணல, ரியல் வேலையுமே அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். இதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைமனை ஹிப்னடைஸ் வேலை வந்து வெளியே கொண்டு வராங்க. இதை பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் புரியல எதுக்காக சைமன் எலிசபெத்தை நினைக்கணும்னு. இதுக்கப்புறம் அவங்க அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படிப்பட்டதுன்னா சைமன் தான் வாழ்க்கையில் பார்த்த எல்லா விஷயத்தையுமே ஃபோட்டோவாக காட்டுவாங்க. அப்படி ஃபோட்டோவாக காட்டும்போது அவள் எதில் கான்சன்ட்ரேட்டாக இருக்காங்களோ அந்த ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். இன்கேஸ் ஒரு 100 ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த 100 ஃபோட்டோவையும் ஒரு 10 செகண்ட் காட்டுவாங்க. அந்த 10 செகண்டில் அவள் ஒரு ஃபோட்டோ மேலே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணானா அந்த ஃபோட்டோ அப்படியே இருக்கும். இப்போ ஒருவேளை ஒரு ஃபோட்டோவை 10 செகண்ட் கம்மியாக பார்த்தானா அந்த ஃபோட்டோ டெலிட் ஆயிரும். இந்த மாதிரி 100 ஃபோட்டோவும் கட் ஷாட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி கட் ஷாட் பண்ணும்போது கடைசியாக ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது யாருன்னா எலிசபெத். இப்போ சைமன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கிற அதே நேரத்தில் சைமனுக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம் என்ன நடக்குதுன்னா சைமனும் எலிசபெத்தும் ஒன்றா வாழ்கிற மாதிரி இருக்குது. இப்படியே இந்த சீனை கட் பண்ணால் இப்போ ஃப்ராங்குக்கு எலிசபெத் மேலே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஹிப்னடைஸ் பண்ணும்போது அவன் இந்த கனவுல எலிசபெத்தை மீட் பண்ணான். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லையுமே கடைசி எலிசபெத் ஃபோட்டோ தான் இருக்குது. ஒருவேளை எலிசபெத்தும் சைமனும் பார்ட்னராக போங்கன்னு புரிஞ்சுக்கிறான். இதனால ஃப்ராங்க் என்ன பண்ணுறான்னா எலிசபெத் கிட்ட சந்தேகத்தோட கேட்குறான் எதுக்காக சைமன் உன்னை பற்றி நினச்சிட்டு இருக்கான்னு. இப்போ தான் எலிசபெத் உண்மையான எக்ஸ்பிளைனை கொடுக்க ஆரம்பிக்கிறா. சைமனுக்கு தலையில் பலமாக அடிபட்டனால அவன் மூளையில் ஸ்பேஸ் உருவாயிருச்சு. அந்த ஸ்பேஸில் ஏதோ ஒரு நினைவுகள் இருந்திருக்கு. அந்த நினைவுகளை அவனை ஃபுல்ஃபில் பண்ணுறான். உதாரணத்துக்கு அந்த நினைவுகளில் யாரோ ஒருத்தரோட லவ் பண்ணியிருந்தானா அந்த லவ் பண்ண விஷயத்த என் கூட கனெக்ட் பண்ணி பார்க்குறான். அதாவது அவனுக்கு பாஸ்ட்டில் ஒரு லவர் இருந்த மாதிரியும் அந்த லவர் தாண்டானும் சைமன் திங்க் பண்ணுறதா எலிசபெத் சொல்கிறா. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிற ஃப்ராங்க் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இப்போ எலிசபெத் ஃப்ராங்கோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எலிசபெத் ஃப்ராங்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறா, எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், பட் அவங்க கூட நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், அவங்க கூட எனக்கு வாழ்றதே பிடிக்கல, இப்போ நான் சிங்கிளாக தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு எலிசபெத் சொல்கிறா. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஃப்ராங்கோட ட்ராயர் ஓப்பன் பண்ணி பார்க்குறா, அதில் ஒரு கன் இருக்குது. இதுக்கப்புறம் எலிசபெத் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு போகிறா. அவள் வீட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தா சைமன் இருக்கான்.
சைமன் ரொம்பவுமே கோவத்தோட இருக்கான். இது காரணம் என்னன்னா, எலிசபெத் ஃப்ராங்கோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததை நம்ம நேட் பார்த்துட்டான். நேட் இந்த விஷயத்தை அப்படியே சைமன் கிட்ட சொல்லிட்டான். சைமனை பொறுத்த வரைக்கும் எலிசபெத் தான் வல்லவர். பட் எலிசபெத் வேற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால அந்த விஷயம் சைமனுக்கு பிடிக்காம போகுது. இதனால சைமன் ரொம்பவும் கோவத்தோட எலிசபெத்தை திட்டுறான். இதுக்கு எலிசபெத் என்ன பண்ணுறான்னா, அவ கூடயுமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். பட் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. நம்ம ஃப்ராங்க் என்ன பண்ணியிருக்கான்னா, எலிசபெத்தோட வீட்லையுமே ஒரு மைக் வச்சிருக்கான். இன்கேஸ் ஒருவேளை சைமன் எலிசபெத் கிட்ட அந்த டிராயிங் எங்கே இருக்குன்னு சொன்னானா அந்த விஷயம் எனக்கு தெரிய வருங்கிற காரணத்தினால அவன் எலிசபெத் வீட்டில் மைக் வச்சிருக்கான். பட் இந்த விஷயம் எலிசபெத்துக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு ஃப்ராங்க் இருக்கான். இப்போ சைமன் எலிசபெத் கூட அன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ராங்கை மீட் பண்ண போறான். ஃப்ராங்க் சைமன் கிட்ட உண்மையான அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்கறான். அதுக்கு சைமன் இருந்துட்டு எனக்கு பாத்ரூம் வர மாதிரி இருக்கு, நான் தனியாக போயிட்டு வரேன்னு சொல்றான். ஏன்னா இப்போதான் அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஃப்ராங்க் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கானா, அந்த டிராயிங் அவன் எங்கே இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனை சாகடிக்கலாம் முடிவு எடுத்திருக்காங்க. பட் இந்த விஷயம் சைமனுக்கு தெரிய வந்தனால அவர் ரொம்ப பயத்தில் இருக்கான். உடனடியாக அவன் எலிசபெத்துக்கு கால் பண்ணி எலிசபெத் கிட்டே பேசுகிறான். இந்த மாதிரி அந்த பெயிண்டிங் எங்கே இருக்குங்கிற அட்ரஸை அவகிட்ட சொல்கிறான். அந்த பெயிண்டிங் எங்கே இருக்குன்னா அது ஒரு கார் டிக்கியில் இருக்குது. அந்த கார் யாருடையதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாராங்கிற ஒரு பெண்ணை பார்த்துருப்போம். அந்த பெண் கிட்ட ரெட் கலர் ஒரு கார் இருக்கும். அந்த கார் டிக்கில் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சைமன் சொல்கிறான். அப்படி சைமன் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஃப்ராங்க் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. என்கிட்ட இந்த உண்மையை வாங்கிட்டு என்னை சாகடிக்க ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு இந்த இடத்த விட்டு எப்படி வெளியே வரனே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு சைமன் சொல்கிறான். அதுக்கு எலிசபெத் என்ன சொல்கிறான்னா, நான் நேற்று நைட்டு தான் ஃப்ராங்கோட வீட்டில் இருந்தேன். அப்போ ஃப்ராங்கோட வீட்டு ட்ராயரில் ஒரு கன் இருக்கும். அந்த கன் நீ எடுத்துக்கோ. அந்த கன் எடுத்து நீ எல்லாரும் ஷூட் பண்ணின்னு சொல்கிறா. அதே மாதிரி சைமன் கன் எடுத்து எல்லாரும் ஷூட் பண்ணுறான். இப்போ ஃப்ராங்க் இறந்து போனதுக்கப்புறமும் ஃப்ராங்க் பேசுகிறான். இதை பார்த்து சைமன் வியந்து போகிறான். இப்போ தான் சைமனுக்கு தெரிய வருது அவள் இவ்வளோ நேரம் இருந்தது ஹிப்னடைஸ் பண்ண வேலைங்கிறது. இப்போ சைமன் எழுந்து பார்க்கும்போது நியூடாக இருக்கான். அதாவது அன்னைக்கு நைட் 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஹிப்னடைஸ் பண்ணியிருக்கான்னு. இப்போ சைமன் அந்த ஹிப்னடைஸ் பண்ணும்போதே அந்த உண்மையான பெயிண்டிங் எங்கே இருக்குங்கிற அட்ரஸை எலிசபெத் கிட்ட சொல்லிட்டான். அதனால எலிசபெத் அந்த இடத்த விட்டு போயிட்டா. இப்போ சைமன் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். இப்போ சைமனை தேடி ஃப்ராங்க் அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா ஃப்ராங்க் எல்லாருமே எலிசபெத் வீட்டு ஒரு மைக் வச்சிருப்பாங்க. அந்த மைக் மூலயமா சைமன் எப்போ அந்த பெயிண்டிங் எங்கே இருக்குன்னு சொல்கிறானோ அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிக்கிட்டு இவங்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இந்த விஷயம் எப்படியோ எலிசபெத்துக்கு தெரிய வந்துருச்சு. இதனால எலிசபெத் என்ன பண்ணான்னா, சைமன் அந்த பெயிண்டிங்கோட அட்ரஸ் சொல்லும்போது அந்த மைக் ஆஃப் பண்ணிட்டா. அதனால அந்த விஷயம் ஃப்ராங்க்கு தெரியாமல் போகுது. அதனால தான் ஃப்ராங்க் அவங்க டீம்ல சேர்ந்துக்கிட்டு சைமனை தேடி வந்திருக்காங்க. இப்போ அந்த இடத்துல எலிசபெத் இல்லை, எலிசபெத் கண்டிப்பா அந்த பெயிண்டிங்கை தேட தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ ஃப்ராங்க் என்ன சொல்றானா, நீ அந்த அட்ரஸை சொல்லு, நம்ம போய் அதை பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு சைமன் கிட்ட சொல்றான். அதுக்கு சைமன் இருந்துட்டு நான் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன், சொன்னா நீ சாகடிச்சோன்னு சொல்லிக்கிட்டு அவர் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். அதுக்கு ஃப்ராங்க் இருந்துட்டு நம்ம 2 பேர் தான் பெயிண்டிங் திட்ட பிளான் பண்ணோம். பட் இப்போ 3ஆவது ஒருத்தி பெயிண்டிங் திட்ட போறான்னு சொல்லிக்கிட்டு அவனை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்போ நம்ம நேட் என்ன பண்றான்னா, எப்படியோ கஷ்டப்பட்டு எலிசபெத்தை பிடிச்சி கொண்டு வந்துடுறான். இப்போ நம்ம ஃப்ராங்க் எலிசபெத்தை பார்த்து அந்த பெயிண்டிங் எங்க இருக்குன்னு கேட்குறான். அதுக்கு எலிசபெத் இருந்துட்டு எந்த வார்த்தையும் சொல்ற மாதிரி தெரியல. இதனால வேற வழி தெரியாத ஃப்ராங்க் எலிசபெத் அடிக்க ட்ரை பண்றான். இதனால சைமன் அந்த பெயிண்டிங் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பெயிண்டிங் எங்கே இருக்குன்னா என் கார் டிக்கில் இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு ஃப்ராங்க் இருந்துட்டு அதுக்கு சான்ஸே இல்லை, உன் ஃபுல் காரையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோன்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் சொல்கிறான். அதுக்கு எலிசபெத் இருந்துட்டு அவன் சொல்கிறது உண்மைதான், பட் அவன் சொல்கிறது அவன் கார் இல்லை, சாராவோட காருன்னு சொல்கிறான். உண்மையை சொல்லப்போனால் சைமன் எப்போவோ அந்த டிராயிங் இருக்கிறத சொல்லிட்டான். சைமன் ஃபஸ்ட்டு எங்கிட்ட ஹிப்னடைஸ் பண்ண வரும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், பீரோன்னு சொல்லிக்கிட்டு. அந்த பீரோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, அதுக்குள்ள ஒரு கார் சாவி இருந்திருக்கும். அந்த கார் சாவி யாரோடையதுன்னா சாராவோடைய கார் சாவியோட தான். உண்மையாகவே அந்த காருக்குள்ள தான் டிராயிங் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு எலிசபெத் சொல்கிறா. இந்த விஷயத்தை தான் அவன் ஃபஸ்ட்டு சொல்லிட்டான்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. இப்போ ஃப்ராங்க்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, எலிசபெத் இங்கே இருக்கட்டும், எலிசபெத்தை நேட்டுங்கிற அந்த நபர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க சைமனை மட்டும் கொண்டு போய் அந்த கார்டிக்கு ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே டிராயிங் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல நேட் என்ன பண்ணுறான்னா, எலிசபெத் கிட்ட தப்பான ட்ரை பண்ணுறான். இதனால எலிசபெத் அவனை ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு போகிறா. இப்போ சைமன் என்ன பண்ணுறான்னா, ஃப்ராங்க் கூட போகிற மாதிரி போய் ஃப்ராங்க் அடிச்சு போட்டு திரும்ப எலிசபெத்தை காப்பாற்ற வரான். இப்போ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டு எலிசபெத்தை மட்டும் கூட்டி வரான். இப்போ சைமன் எலிசபெத்தை பார்த்து உண்மையை சொல்லு, உனக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு கேட்குறான். இப்போ தான் எலிசபெத் நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி சைமன் ஒரு மிகப்பெரிய சூதாட்டக்காரன். அந்த சூதாட்டத்தினால அவன் நிறைய பணங்கள் ஆசாயிருச்சு. இந்த பழக்கத்தை அவன் போக்குறதுக்காக ஒரு ஹிப்னடைஸை மீட் பண்ணுறான். அது யாருன்னா எலிசபெத் தான். இந்த இடத்துல அவங்க 2 பேருக்குள்ள லவ் வருது. இப்படி லவ் வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் இந்த வாழ்க்கை போக போக எலிசபெத்துக்கு பிடிக்காம போகுது. இதனால அவன் என்ன பண்ணுறான்னா, சைமனுக்கு ஹிப்னடைஸ் பண்ணி அவள் எலிசபெத்துங்கிற ஒரு பொண்ணை பார்க்காத அளவுக்கு அவள் பிரெயின் வாஷ் பண்ணுறான். அதனால தான் இவ்வளோ நாள் சைமனுக்கு எலிசபெத்துங்கிற பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணும், பட் எந்த நினைவுகளும் அவங்ககிட்ட இருக்காது. இது காரணம் என்னன்னா, எலிசபெத் பண்ண அந்த
பிரெயின் வாஷ் தான். இப்போ சைமன் எலிசபெத்தும் அந்த காரை பார்க் பண்ணியிருக்கிற அந்த கார் பார்க்கிங் போகிறாங்க. அந்த கார் பார்க்கிங்கோட டிக்கிங் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு பெண் இறந்து கிடக்குறா. அது யாருன்னா சாரா தான். அவள் ஏதோ ஒரு வகையில் சாராவை சாகடிச்சு தான் இதுக்குள்ளே போச்சிருக்கான். பட் இதுக்கான ஆன்சர் நமக்கு பின்னாலே தெரிய வரும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிராயிங் எடுத்துக்கிட்டு எலிசபெத் கிட்ட கொடுக்குறான். பட் இந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஃப்ராங்க் வந்துடுறான். இப்போ இந்த இடத்துல ஃப்ராங்குக்கும் சைமனுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. இந்த சண்டையில் சைமன் இறந்து போயிடுறான். ஃப்ராங்க் இப்படியே ஒரு இடத்த தப்பிச்சிட்றான். பட் டிராயிங் அவங்ககிட்ட கிடைக்கல. அந்த பெயிண்டிங் யார்கிட்ட இருக்குன்னா எலிசபெத் கிட்ட. இதுக்கப்புறம் நமக்கு சில விஷுவல்ஸ் காமிக்கப்படுது. இதான் இந்த படத்தில் நடந்த சில உண்மையான விஷயங்கள். உண்மையாலுமே இந்த படத்தோட வில்லன் யாருன்னா எலிசபெத் தான். எலிசபெத் சைமன் ஹிப்னோடைஸ் பண்ணும்போது அவன் மெமரியில் சில ப்ரோக்ராம் இன்ஜெக்ட் பண்ணிட்டா. அதாவது சைமன் நிறைய சூழட்ட விளாண்டு அவள் ஒரு மிகப்பெரிய கடங்காரன் ஆகிட்ட மாதிரி காமிக்கிறா. அந்த கடங்காரன் ஆனதுனால அவனுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அந்த பணத்துக்காக அவன் அந்த டிராயிங்கை திருடுறான். அப்படி திருடின டிராயிங்கை உன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த பெண்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவனை ஹிப்னோடைஸ் பண்ணி அவன் மெமரி எல்லாத்தையும் அழிச்சிருக்கா. இதனால தான் அன்றைக்கி சைமன் அந்த டிராயிங்கை திருடி இருப்பான். பட் இந்த இடத்துல எதிர்பார்க்காம நடந்த விஷயம் என்னன்னா தெரியாதனமா சைமனுக்கு தலையில் அடிபடும். இதனால என்ன ஆகுதுன்னா சைமனுடைய பழைய நினைவுகள் அவனுக்கு வந்துட்டு போகுது. இப்போ இதே நினைவுகளோட சைமன் வெளியே வரும்போது அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் ஒரு ஃபோட்டோ இருக்கு. அது யாரோடையதுன்னா எலிசபெத் ஃபோட்டோ. இப்போ இதே நேரத்தில் சாரா அந்த இடத்துக்கு வந்து சைமன் மேலே காலை விட்டு எழுதிருப்பா. இப்போ சைமன் அந்த காருக்குள்ள ஏறியிருப்பான். பட் சைமனுடைய கண்ணுக்கு சாரா எலிசபெத்தை தெரிஞ்சிருப்பா. அது காரணம் என்னன்னா இவன் மூளையில் இருக்கிற அந்த பிரெயின் விஷயம் தான். அவன் பிரெயினை பொறுத்த வரைக்கும் அவன் ஆல்ரெடி எலிசபெத் கூட வாழ்ந்திருக்கான். பட் அந்த நினைவுகள் எல்லாமே அழிஞ்சு போனதுனால இப்போ தலை குழம்புனால அந்த நினைவுகள் வந்துட்டு போகுது. அதனால சாராங்கிற அந்த பொண்ணு அவங்க எனக்கு எலிசபெத்தை தெரிஞ்சிருக்கா. இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் எலிசபெத்துங்கிற பொண்ணு இவன் வாழ்க்கையே மாற்றின ஒரு பொண்ணு நினைக்கிறான். அதனால அந்த இடத்துலயே எலிசபெத்தை சாகடிக்கிறான். பட் அவன் சாகடிச்சது உண்மையான எலிசபெத்து கிடையாது, சாராவை. அதுக்கப்புறம் தான் அவன் சாராவை சாகடிச்சு அந்த கார் டிக்கில போட்டு அந்த பெயிண்டிங் அந்த இடத்துல வச்சிருப்பான். இதுக்கப்புறம் சைமன் மயக்கம் போட்டு கீழே விடுவான். அவனுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் இல்லாமல் போயிடும். அதாவது எலிசபெத்துங்கிற பொண்ணை அவன் பார்த்ததாகவும் எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லாமல் போகுது. இப்போ இந்த விஷயங்கள் நடந்து பல மாதங்கள் கழிச்சு ஒரு நாள் ஃப்ராங்க் அவன் வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு கொரியர் வருது. அந்த கொரியரில் ஒரு டேப் இருக்கு. அந்த டேப்பில் எலிசபெத் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ எலிசபெத் என்ன சொல்கிறான்னா இந்த பெயிண்டிங் திருடுறதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் போட்டேன். இந்த மாஸ்டர் பிளான் எனக்கு ஹெல்ப் பண்ணது சைமன் தான். பட் சைமன் இப்போ உயிரோடு இல்லை. அவன் ஞாபகார்த்தமாக இந்த பெயிண்டிங்கை நான் வச்சுக்க போகிறேன். அதனால நீ எக்காரந்து கொண்டும் இந்த பெயிண்டிங்கை திருட ட்ரை பண்ணாத. உண்மையை சொல்லப்போனால் நீ இந்த பெயிண்டிங்கு திட்ட வந்தீங்கன்னா உடனே இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தில் நடந்த விஷயங்களை தெளிவாக நம்ம பார்க்கலாம். சைமன் காஸ்ட்லியான பெயிண்டிங்ஸ்லாம் விற்கிற ஒரு நபர். பட் அந்த பெயிண்டிங்ஸ் விற்கிற அதே நேரத்தில் அவர் மிகப்பெரிய சூதாட்டக்காரனாக இருக்கிறான். இதனால் அவனுக்கு நிறைய மணி லாஸ் ஆகுது. இதனால் அவன் இந்த சூதாட்டத்தை மறக்கிறதுக்காக ஒரு ஹிப்னோடைஸ் மீட் பண்ணுறான். அது யாருன்னா எலிசபெத். பட் இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கு லவ் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா வாழ ட்ரை பண்ணுறாங்க. பட் நாட்கள் போக போக எலிசபெத்துக்கு சைமனை பிடிக்கல. இதனால் அவங்க ரெண்டு பேரும் அப்படி பெரிய ட்ரை பண்ணுறாங்க. இப்போ தான் எலிசபெத் சைமனுக்கு ஹிப்னோடைஸ் பண்ணுறா. அப்படி ஹிப்னோடைஸ் பண்ணும்போது சைமனுடைய பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே அழைச்சிட்றா. அதாவது சைமன் எலிசபெத்துங்க ஒரு பொண்ணை மீட் பண்ண மாதிரியே அதை அப்படியே மாற்றிட்டா. இப்போ மூளையில் புதுசாக சில ப்ரோக்ராமை இன்ஜெக்ட் பண்ணுறா. அதாவது சைமன் சூதாட்டத்தில் நிறைய பணத்தை லாஸ் பண்ணதாகவும் அதனால் ஒரு மிகப்பெரிய கடன்காரனாக மாறிட்டான். அந்த கடனை அடைக்கிறதுக்காக இவனுக்கு ஒரு டிராயிங் வேணும். அந்த டிராயிங்கை திருடுறதுக்காக ஃப்ராங்க் ஒரு நபரை மீட் பண்ணுறான். அவனை வச்சு டிராயிங்கை திருட ட்ரை பண்ணுறான். பட் இந்த இடத்துல எலிசபெத் பண்ண ப்ரோக்ராம்னால ஃப்ராங்கை ஏமாற்றி அந்த டிராயிங் மட்டும் தனியாக திருடிடுறான். அந்த டிராயிங்கை திருடி கொண்டு வந்து எலிசபெத் கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணும்போது தான் அவனுக்கு மெமரி லாஸ் ஆகிடுது. அதனால அந்த டிராயிங் எங்கே வச்சுங்கிறதே மறந்து போயிட்டான். இதுக்கப்புறம் என்ன நினச்சுங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இது எல்லாமே எலிசபெத்தோடைய ஒரு மாஸ்டர் பிளான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. அதாவது உண்மையாலுமே சைமன் எலிசபெத்தும் லவ் பண்ணவே இல்லை. அது எலிசபெத்தை உருவாக்குன சில கற்பனை விஷயங்கள்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இந்த படத்தை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான விஷயங்கள் தெரிய வரும். ஃபஸ்ட்டு சைமன் இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அதனால் இவகிட்டே ஹிப்னோடைஸ் பண்ணி சொல்லியிருப்பான். அது காரணம் என்னென்னா சைமன் ஆல்ரெடியே அவ கூட பழகியிருப்பா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃப்ராங்க் எலிசபெத் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எலிசபெத் ஒரு வார்த்தையை சொல்லுவா, எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். அந்த பாய் ஃப்ரெண்டை விட்டுக்கிட்டு நான் தனியாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு. அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா சைமன் தான். இந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த படத்தோட உண்மையான கதை என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை கிளியர் அண்ட் கட்டாக சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை தவிர வரவங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இது போக இந்த படத்தில் நேட்டுங்கிற கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. இது யாருன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஆன்சர் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான பார்க்குறேன்.